வெல்கம் பேக் டு மை சேனல் Quirky Meeky. இன்னைக்கு நீங்க thumbnail பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போற ரெசிபி சாக்கோ லாவா இட்லி. இது வந்துட்டு செய்யறது ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி நான் இப்போ ரீசெண்டாக கேக் ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஒரு சாக்லேட் கேக் நான் பண்ணியிருந்தேன். அதில் பேட்டர் மீந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் சாக்கோ லாவா இட்லி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சாக்கோ லாவா இட்லி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் பேஸ் நம்ம சால்ட்டு கொட்டி ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நான் ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண சால்ட்டு, ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். மீன்வைல் நம்ம சாக்கோ லாவா இட்லி செய்கிறதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். 1 cup of மைதா, 1/4 cup of choco powder, 1/2 teaspoon baking powder, 1/4 teaspoon baking soda, 1 pinch of salt. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி விஸ்க் பண்ணிக்கோங்க. 1/2 cup of sugar ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 cup of curd, 1/2 cup of milk, 1 teaspoon vanilla extract. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ஜென்டிலாக விஸ்க் பண்ணிக்கோங்க. நான் விஸ்க் பண்ணிவிட்டு என்னோட கேக் பேட்டர் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். கேக் பேட்டர் சூப்பரான கரெக்டான பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த கேக் பேட்டர் இட்லி பாத்திரத்தில் நான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு சாக்கோ லாவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். இட்லி தட்டில் கீ போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை ஊற்றிக்க போகிறேன். இப்போ கேக் பேட்டரில் நம்ம ஏதாவது சாக்லேட் பீஸை உள்ள இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. நம்ம இட்லி பாத்திரத்தில் இந்த கேக் பேட்டர் ஊற்றி வச்ச இட்லி தட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நான் இதை இப்போ பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சாக்கோ லாவா இட்லி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல பேக் ஆயிருக்கு. ஸோ இதை நான் எப்படி டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணுறேன்றது காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சாக்கோ லாவா இட்லி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். ரொம்ப எம்மியான டிஷ்ஷு. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.